எதிரிகளோட சூழ்ச்சியில் வீழ்ச்சியை கிடக்குறாங்க அபி, ராகவ். ராகவ் கிட்டேருந்து பிரிய மனசு இல்லை அப்படின்னாலும் கூட வேறு வழி இல்லாமல் சூழ்நிலை கைதியாக நிற்கிறாங்க அபி. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே ராகவ் மது கூட ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை ராகவ் மனசில் விதைச்சி அதை நம்பவும் வச்சுட்டாங்க. அதையே அபிகிட்டையும் சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இதனால் அபி சொல்கிறத தட்ட முடியாமல் ராகவ் நமக்கு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலே அபி கூட நம்மளால் சேர்ந்து வாழ முடியாது. அபி நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லவும் நமக்கு தகுதி இல்லை. அபி சொல்கிறபடியே டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சேர்ந்து போயிட்டு வக்கீலை பார்க்குறாங்க. டைவர்ஸ் பத்திரத்தில் அபி கையெழுத்து போடுறாங்க. அடுத்ததாக ராகவ் கையெழுத்து போடுறதுக்காக பெண்ணை வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் மது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் கூட நான் சேர்ந்து வாழ்வேன். ராகவ் எனக்கு தான். ராகவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ராகவ்கிட்ட நான் எப்போவுமே அன்பாக இருப்பேன். அவரை மனசுக்கு வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக டயலாக் பேச ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்ணுறாங்க. மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை அபியே முன்னாடி நின்று செஞ்சிட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.